குண்டு இன்னைக்கு சமைக்க போறது கடல் நண்டு. பீட்ரூட் பீட்ரூட் சூயா சமைக்கிறோம். பசிக்கு பகிர்ந்து கொடுக்குறோம். வறுத்து சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம், இனிப்பு பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் நண்டு லாலிபாப்லாம் வந்துக்குது இப்ப, சூப்பரா இருக்கும் தெரியுமா? நண்டை பத்தி நான் சொல்றது இல்ல, இது வந்து ஊரறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் குழந்தைங்களுக்கு தெரியணும்ல. தாத்தா இத பத்தி எனக்கு இப்பதான் தெரியுது. பாரு, இப்ப பக்கத்துல ஒரு குழந்தை உட்காந்துக்குது, தாத்தா எனக்கு இப்பதான் தெரியுது இதை பத்தின்னு சொல்லுது. இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்க இருக்குது இந்த உலகத்துல. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி திரும்ப திரும்ப இதை பத்தி சொல்லின்னு இருக்கிறோம். நாங்க எடுப்பா, ஆளுக்கு ஒரு நண்டு. எவ்வளவு பெருசு இது பாருங்க. ஆளுக்கு ஒரு நண்டு எடு, புடு. இதை எடுக்கணும், இதை எடுத்து இப்படி போடணும். ஐயா வாங்க, எடுக்கவா? எடுக்கணும். இது பாருங்க, அப்படியே அழகா எடுக்கணும். இங்க பாருங்க, இப்படி இருக்குங்களா? ஆமா, அந்த கருப்புல எடுத்துடணும். எடுத்து போட்டு இந்த பாரு, இந்த இருக்கு பாருங்க, இது உள்ள இருக்கிறது எடுக்கணும். ஆமாம் ஐயா, இது மட்டும் எடுத்தா போதும். அப்படியே காலை மட்டும் இந்த லாஸ்ட்டு காலை மட்டும் லைட்டாக இப்படி உடச்சி விட்டணும். மீதி எல்லையும் உடையதால இதை இப்படி பிடிச்சிங்க பாருங்க. பக்கா வந்துச்சுங்களா? அதே போல் இந்த பக்கம் 3 கால் இருக்கும். மொத்தம் ஒரு பக்கமும் 5 கால் தான் இருக்கும். இப்படி இது பாரு, இது ஆண் நண்டுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது, எவ்வளோ பெருசு பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கரெக்டாக 2 அடி வரும். எவ்வளோ நீட்டு பாருங்களா, என் கையில் 2 அடி வரும் நண்டு. நண்டு க்ளீன் பண்ணுறது இப்படி தான். இங்கே பாருங்க, பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ கழுவிட்டா சரியாயிடும். நண்டு சூப்பராக இருக்கும். இது உள்ளே இருக்கிறது எல்லாமே சதை தான். இங்கே மேலே மட்டும் ஒரு லேயர் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டோம். இப்போ நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டா பளிச்சுன்னு ஆகிடும். சீக்கிரம் அந்த வெங்காயம் தகவல்லாம் உரிங்கப்பா. பீட்ரூட்டுக்கு ரசத்துக்கு ரெடி பண்ணுங்க. பீட்ரூட் ரசத்துக்கு அம்மா ஹோட்டலுக்கு தட்டுவாங்கம்மா எங்கள் அம்மா. இதான் முட்டை. இருக்குது பாருமா முட்டை. இந்த லேயராக எடுத்து இதான் எடுக்கணுமே நண்டில். நண்டு எம்மா உடம்புக்கு நல்லா தெரியுமா? எல்லாம் நண்டு செய்ய தான் கஷ்டம்னுவாங்க, ஆனால் சாப்பிட்றது அதை விட நல்லது. இது எடுக்கக்கூடாது. இதுதான் முட்டை. இதை பாருங்க, முட்டை அந்த கொழுப்பு எப்படி இருக்குது. அப்படியே கழுவிட்டு போட வேண்டியதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இவனா ரெண்டா வெட்டு. ஓகே. அது உள்ள எப்படி இருக்குது பாருங்க. உள்ள எப்படி இருக்குது பார்த்தியா? நல்லா இருக்குது. அதெல்லாம் செதை தான். 2 வெட்டிட்டியா? 2 வெட்டி 3 வாட்டி அழைக்கணும். ஆமாம், மஞ்சா கொம்பு மஞ்சா போட்டு அழைச்சி விடணும். மஞ்சள் தூள் போட்டு அழைக்கணும். மஞ்சள் போட்டு அலசிட்டா அந்த நண்டோட வாசல்லாம் போயிடும். நல்லா பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம். மிளகாத கட்டல என்ன கடுகு, சீரகம், வெங்காயம் அள்ளிப்போடு தள்ளு போட. வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டா கல்லுப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி கொட்டிக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது,
வெறும் அந்த பொண்ணு விழுது. இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால தான் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நல்லா கலங்க, நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கப்பா. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் வெளியே வரும், அப்ப நண்டை போட்டு கிளறணும். அப்பதான் செம டேஸ்டா இருக்கும். அந்த காரெல்லாம் நண்டில் நல்லா ஏறும் அப்பதான். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, இப்ப நண்டு போட்டுக்கலாம். அப்பதான் குழம்பு நல்லா வாசனையா இருக்கும். மசாலால இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, இப்ப கடல் நண்டு போட்டுக்கலாம். இப்ப நல்லா தொழி விட்டுக்கலாம். நண்டுல நல்லா மசாலா ஏற்ற நல்லா தொழுங்க. நல்லா நண்டுல வந்து மசாலா ஏறிச்சு பாருங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, சீரகம், மிளகுன்னு போட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை போட்டுடலாம். கடல்ல மேய்ஞ்ச இந்த நண்டு இது இப்ப கடாயில மேய்ஞ்சிக்கிட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா இதுதான் குசுமுன்னு சொல்றோம். கடாயில மேய்ஞ்சாக்கா அப்புறமா என் வாயில மேயும். வாயில மேயும். வாயில மேயுமா? அதே மாதிரி கடிக்கு வருது பாரு. மசாலா மேயுது. மசாலாவில மேய்ஞ்சிங்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அதை மேய்ஞ்சிருவேன். மூடி போட்டு மூடிக்கலாம். பீட்ரூட் ரசத்துக்கு மிளகு சீரகம் தட்டிக்கலாம். பூண்டு சேர்த்து நசிக்கலாம். பீட்ரூட் ரசத்துக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தட்டிக்கலாம். நண்டு வேற லெவலா இருக்குது பாருங்க. சாத்துமா சித்தி நண்டு குழம்பு தான். ஐயா எப்படி இது வர அந்த கொடுக்கு மட்டும் கை உள்ள வச்சா கை காலி ஆயிடும் பொழுது. விரல் கட் பண்ணிடும். வாசனைக்கு வந்து மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. கலரா இருக்கு. செம்ம கலரா இருக்குது. பானை வச்சுக்கலாம். பீட்ரூட் ரசத்துக்கு சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். குண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். நசுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்படிப்பா இடிச்ச ரசம் மசாலா, புளி கரைசல் ஊத்திக்கலாம். அரைச்ச பீட்ரூட் சாரை ஊத்திக்கலாம் ரசத்துக்கு. என்னப்பா இது வரைக்கும் ரசம் கலர் கலரா பார்த்து எல்லாருமே எல்லோ கலர் தான் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பாருங்க ரெட் கலர், சிவப்பு கலர். தேவையான அளவு உப்பு. பீட்ரூட் ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாவ், நல்லா வாசனையே வருது. கம கம கமன்னு. கட்டையா நண்டு ரெடி ஆயிடுச்சு. ஆசிரமத்துக்கு ஏற்ற குத்துட்டு வந்துடலாமா? ரெடி. அதுக்கு தான் நானும் ரெடி ஆகுறேன். என்னப்பா இவ்வளோ பெரிய நண்டா? குழம்புது 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 சீக்கிரம். கட்டையா பார்த்து சாப்பிடு. அம்மாவுக்கு வச்சிடலாம் முழு நண்டு. ம் 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 நான் நிஜமாண்ணா அம்மா சாப்பிட்டு பேசுறா. ம் 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 பா முழு நண்டு நல்லா மசாலால ஏறி அருமையா ம் அம்மாக்கு அம்மாக்கு சிக்கன் எடு. நண்டு சாப்பிட 10 கை இருந்தால் கூட பத்தாது. இதை பாருங்க அப்படியே. நண்டுக்கு தான் 10 கை. நம்மளுக்கு சாப்பிட்றவங்களும் 10 கை இருந்தால் 10. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஆடா
செம்மங்க. ஓய் பா. சாப்பாடுல வச்சியா? ஊத்து ஊத்து பீட்ரூட் ரசம் ஊத்து. ஆஹா ஊத்து ஊத்து. செம. எப்படி இதா? இந்த பீட்ரூட் ரசத்தையாவது கொஞ்சம் கொடுங்கப்பா. இந்த வாய் நண்டு தொக்கை பீட்ரூட் ரசம் செம டேஸ்ட். வேற லெவல். கொஞ்சம் கொடுப்பா. கொஞ்சம் போடணும். கொஞ்சம் நம்ம. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அக்கா அக்கா அப்படி நல்லா இருக்காங்களா? நல்லா பிடிச்சிருக்கேன். பானை விட்டுறதடா. உடம்பு ரோஸ் குட்டில பானை விட்டுறத. ஓகே ஓகே. நண்டு ஐயா போதுமா? நண்டு சாப்பிடுறீங்களா? நண்டு ஐயா. ஓகே நன்றி.